வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணி முடித்த ப்ளவுஸஸை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய ஒர்க் இருந்ததுனால இதெல்லாம் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் போடுறேன். எப்பயும் போல் ஒரு 3 லைன் வந்து ஜரி லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வந்து அதாவது நம்மளுக்கு கோல்டு கலர்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக கோல்டு பேஸ் வர்றதுனால ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லோடிங் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கோல்டு கலர் பேஸ் வர்றதுனால ஃபுல்லாக ஜரியிலே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து எப்படின்னா உள்ளே வந்து சக்கரி, இந்த பூச்சக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு அதுக்குள்ளே ஜர்கான் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்துட்டு ஒரு 6 பெட்டல் போட்டிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து கிளிட்டரிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் அதை சுற்றியும் கொடியெல்லாம் வந்துட்டு சுகர் பீட்ஸில் கொடுத்துட்டு அது வந்து ஒரு 2 லைன் வந்து ஜரி லைன் கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பிறை மாதிரி இருக்கிற லீஃப் வந்து ஒரே ஒரு பீட் லைன் மட்டும் பிறை மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓவரால்லையும் வந்துட்டு பூச்சக்கரி கொடுத்து அதில் ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம். ஜர்கான் ஸ்டோனுமே வந்துட்டு கோல்டு கலர். அதுக்கப்புறம் ஓவரால் புட்டாஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கோல்டு பேஸே வர்றதுனால ஒரு 3 சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அதை வந்து ஒரு ஃப்ளார் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஓவரால் புட்டாஸ் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஓவராலாக வந்துட்டு இந்த ப்ளவுஸோடைய பேக் நெக் இது தான். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ சேம் வந்து கோல்டு கலரில் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவையும் பார்த்துடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ஆர்ச் மாதிரி கொடுத்து, அதாவது நம்ம வங்கி ஸ்டைலில் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவோட லைன் பார்த்திங்கன்னா சேம் நம்ம வந்து நெக்கில் என்னென்ன லைன்ஸ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி ஒரு 3 லைனு அது ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸு, சேம் லோட் ஸ்டிச்சு இது மாதிரி போட்டு அந்த வங்கி மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம ஃபுல்லாக சேம் அதே வந்து சுகர் பீடு, ஸ்டோன் செயின், பீட்ஸு, நம்பர் 3 பீடு இது தான் கொடுக்குறோம். ஸ்டோன் மட்டும் சென்ட்ரல் அட்டாச் பண்ணி இப்படி கொடுத்துருக்கோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது. வாட்டர் ஃபில்லில் வந்துட்டு அங்கங்கே வந்து நம்ம நம்பர் 3 வச்சுருக்கோம். ஸோ அந்த வாட்டர் ஃபில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சைட்லேயும் அந்த கொடி நம்மளுக்கு நெக்கில் வருது இல்லையா, அந்த கொடியை வந்துட்டு ஒரு ஃப்ளார், அதாவது அந்த ஸ்லீவோடைய வித்தை பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்ததில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் வந்துச்சு. சேம் வந்து ஃப்ளார் சக்கரியும் நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ளார் சக்கரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அந்த ஃப்ளார் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே செக்குடு போர்ஷன் மாதிரி, அதாவது செக்குடில் வந்துட்டு நம்ம லைன்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். பட் இது வந்து அந்த பாக்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சேம் பார்த்திங்கன்னா தெரியும், அதை நான் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நம்ம வந்து அந்த செக்குடு போர்ஷன் மாதிரி இருக்கிறதுல அந்த பாக்ஸில் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து பீடில் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கோல்டு கலரில் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கிளிட்டராக இருக்கிற மாதிரிக்கு நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு கலரில் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சேம் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக கச்சன்னு நம்ம டிசைன்ஸ் வந்து சுகர் பீட்ஸில் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். இது வந்து வாட்டர் ஃபில் மெத்தடில் தான் கொடுத்துருக்கோம். பட் வந்து வாட்டர் ஃபில்லில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதனுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்லீவோடைய சென்ட்ரலில் இருந்து பார்க்குறதுக்கும் அப்படியே நம்ம வந்துட்டு சைடில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிராண்ட் டிசைன் நம்மளுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங்கும் ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபில்லிங்கும் நம்ம நார்மல் த்ரெட்டில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜர்தோசிலையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்லீவ் வந்து இதில் ரொம்ப கிராண்டாக வந்துட்டு லுக்காக இருந்துச்சு. ஸோ அந்த சென்டரில் இருந்து மேலேயும் அந்த செக்குடு போர்ஷனும் நம்மளுக்கு வந்து லுக்காக இருந்துச்சு. இது வந்து ஒரு 8.5 இன்ச் ஸ்லீவ் தான். இதுவே வந்து நீங்கள் 10 இன்ச் 10.5 இன்ச் எல்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு கோல்டு கலரில் கொடுக்கும்போது நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோனு சேம் வந்து ஜரி ஃபில்லிங் இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சேம் டைம் வந்து இந்த பூச்சக்கரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம 4 பீடும் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது வந்து அட்டாச் பண்ணும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அதுவும் சைடில் வந்து ஒரு லைனாக நம்ம வந்து ஸ்லீவில் மட்டும் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் அதே தான். ஸோ பேக்கில் என்ன டிசைன் இருக்கோ அதே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். எதுக்கும் ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். சேம் கண்டினியூவாக கீழேருந்து மேலே வர்ற மாதிரிக்கு கொடி டிசைன் தான். அதில் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் காம்ப்ளிகேட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர்லேயே நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அது வந்து ஜரியிலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. மற்றபடி இந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த டிசைன் வந்து நம்ம நிறைய வந்து நெட்டில் பார்த்துருப்போம். பட் அது நம்மளுக்கு ஒர்க்குக்கு வரும்போது தான் அது வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கையில் பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ளவுஸ் தான். இன்னொரு ப்ளவுஸும் சேம் இதே கஸ்டமருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ப்ளவுஸு. இன்னொரு ப்ளவுஸும் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோவில் 2 ப்ளவுஸாக சொல்ல முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த மாடலும் நீங்கள் நிறைய பிக்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, நெக்லைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 லைன். இந்த ப்ளவுஸுக்கும் ஆப்போசிட் கலர் கிடையாது, கோல்டு கலர் தான். ஸோ அதனால் கோல்டு பேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், 2-3 லைன் ஜரி, மறுபடியும் சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் நம்பர் 4 பீடும் சுகர் பீடும் வந்துட்டு 1 by 1 வச்சுருப்போம். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திலகம் ஸ்டோன்ஸும் ரவுண்ட் ஸ்டோனையும் மாற்றி மாற்றி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் கலர் இல்லை. இதுவே ஆப்போசிட் கலர் இருந்துச்சு, ஒரு க்ரீனோ பிங்கோ இருந்துச்சுன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓவரால் புட்டாஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம வச்சுருப்போம். இது பெரிய ப்ளவுஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தெரியும். ஆப்போசிட் கலர்ஸில் போட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். ஸோ வந்து சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஒயிட் பியர்ஸும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஐடியாஸ் தான். பட் கஸ்டமர் கேட்குற அந்த கலர் காம்பினேஷனில் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு ஓரலாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப லுக்காக கிராண்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டிசைன் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு பேக் நெக் வந்து இது நார்மல் ஸ்லீவில் கூட தருவாங்க. பட் இந்த ஸ்லீவுக்கு வந்துட்டு நிறைய இதே மாதிரி பார்த்துருப்பீங்க. சேம் டிசைன் வந்து பேக் நெக்கில் வந்துட்டு ஒரு போட் நெக் வச்சு அதில் வந்துட்டு அரும்பருமாக இந்த மாதிரி நம்ம பீட்ஸு, சுகர் பீட்ஸ் இதெல்லாம் காம்பினேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய ஃபுல் அதாவது சென்ட்ரல் லுக் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அது வந்து ஸ்டோனை சுற்றியும் தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பீட் ஒர்க்கு. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜரி ஒர்க்கும் பண்ணலாம், ஜர்தோசி ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ நான் வந்து பீடு ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அரும்பரும்பாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரவுண்ட் பீடு, சுகர் பீடு சேஞ்ச் பண்ணி ஓவராலாக நம்மளுக்கு பீட் ஒர்க்காகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஜர்தோசியோ ஜரியோ கொடுத்தா நம்மளுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதனால் ஜர்தோசி கொடுக்கும்போது காஸ்ட் அதிகமாகும், ஜரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒர்க் அதிகமாகும். ஸோ அதனால் பீடு வந்து மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வந்து பேக் நெக்கில் என்ன இருக்கோ அதே தான் நம்மளுக்கு ஸ்லீவ் லைன்ஸ்லேயும் இருக்குது. ஸ்லீவ் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சேம் வந்து பேக் நெக்கில் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் லைன்லேயே இருக்குது. ஸோ சேம் அந்த அரும்பரும்பாக இருக்கிறது, அந்த ஃப்ளார்ஸு சேம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒர்க்கு. இது ட்ரேஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு சென்ட்ரலில் அந்த ஃப்ளார் மோட்டிவ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது சுற்றியும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒர்க்கு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தனியாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே ஆகும். இதுவே வந்துட்டு சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக பீடு வச்சு சூப்பராக நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து வேறு ஏதாவது கலர் காம்பினேஷனில் வந்துருந்துச்சுன்னா நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்லீவ் தான் நம்மளுக்கு ஹைலைட் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 month நான் வந்து இந்த ப்ளவுஸோடைய ட்ரேசிங் பேப்பர்ஸ் எல்லாம் நான் பிளாகில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இப்போதைக்கு அதுக்கான நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு
கொஞ்சம் லேட்டராக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸுடைய ட்ரேசிங் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த கொடி டிசைன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 மந்த்தாவது ஆகும். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளாகில் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பேக் நெக்கும் சிம்பிள் டிசைன்ஸ்க்கெலாம் வந்துட்டு பேக் நெக் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கிராண்டாக போடணுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நம்மளுக்கு ஸ்லீவில் போட்டிருக்கிற மாதிரியே அரும்பரும்பாக வச்செல்லாம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நெட்டில் பார்க்குற டிசைன்ஸும் நம்மளால் போட முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பட் கண்டிப்பாக போட முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி டிசைன்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் நான் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.